அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தில் சஷ்டி, கிருத்திகை மற்றும் பௌர்ணமி தினங்கள் அன்று நீங்கள் கடலோரத்தில் தங்கலாமா என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக டீட்டெயில் சொல்லியிருக்கேன், எப்படிலாம் தங்கலாம் நீங்கள் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தங்கிட்டு காலையில் சாமி தரிசனம் பார்க்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா சஷ்டி அன்னைக்கு திருச்செந்தூருக்கு போயிருந்தோம். சஷ்டி, கிருத்திகை மற்றும் பௌர்ணமி தினங்கள் அன்று கடலோரத்தில் எல்லோரும் தங்கலாம். ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்குது. காவல்துறை அதிகாரிகள் பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரோந்து பணியில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ மப்டிலே நிறையா பேர் இருக்காங்க. அதனால் சேஃப்டி உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஃபேமிலியாக போய் தங்கலாம், சரி தனியாக தங்கினாலும் நீங்கள் இந்த 3 தினங்களில் போனீங்கன்னா கண்டிப்பாக கடற்கரையில் தங்கலாம். கடற்கரை நைட்டு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் போய் தங்கலாம். உங்களுக்கு அனுமதி இருக்குது. யார்கிட்டையும் நீங்கள் அனுமதி வாங்கணும், ஆன்லைன் புக் பண்ணணும், இந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் நேராகவே போய் தங்கிக்கலாம் ஃபேமிலியோட. இது போக நீங்கள் கொண்டு போகிற பொருட்கள் உங்களுக்கு பத்திரமா இருக்குன்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் லாக்கர் இருக்குது. அங்கே நீங்கள் கொடுத்து உங்கள் பொருளை சேஃபாக வச்சுக்கலாம். அப்படிலாம் நீங்களே பக்கத்தில் கூட வச்சுக்கலாம். சேஃபாக ஒரு ஆள் முழிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். லைட்டாக முக்கியமான அதை மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க. அது தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கன்னா நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் பொருளை. மற்றபடி மேக்ஸிமம் சேஃப்டி பர்பஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. நைட்டு தங்குனீங்கன்னா நீங்கள் அதிகாலையில் சூரிய உதயத்தை பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் சூரிய உதயத்தையும் கொடுத்துருக்கேன். இது கரெக்டாக காலையில் 6 மணிக்கு பாருங்கள். நிலாவும் தெரியும், இப்போ சூரியன் உதயம் தெரியும் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் எழுந்து வர்ற காட்சியை நீங்கள் நேராக இந்த ஃபோனில் தெரியுதான்னு தெரியலை, பட் நான் ஷூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நேரில் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் சூரியன் எழுந்து வர்றது. இதை போய் கடற்கரையில் தங்குங்க. நல்லா நைட்லாம் ஜிலுன்னு காற்றடிக்குது. கொசு தொல்லை எதுவும் இல்லாமல் நல்லா சேஃப்டியாக தான் இருக்குது. பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் லேடிஸ் யார் வந்திருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது காலையில் கரெக்டாக 6 மணிக்கு சூரியன் உதயம் ஆகிட்டுருக்க போது நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். மெல்ல மெல்ல அப்படியே சூரியன் கடல்லேருந்து எந்திரிச்சுறது பால் மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். நேராக போய் பாருங்கள்.